என்று சொல்லி 89 பேர்கள் 91 பேர்கள் 96 தனியாக நின்றோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். ஆனால் இன்றைக்கு 4 மூன்றாக கூறியிருக்கிறது. அடிக்கடி மக்கள் சொல்லுவார்கள், நம்முடைய கட்சிக்காரர்கள் சொல்லுவார்கள், ஐயா மக்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள். இந்த மக்கள் அந்நிய மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? ஐயா இந்த கட்சியிலேயே கூட்டணி, அந்த கட்சியில் கூட்டணி, திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி, மாறி மாறி என் கூட்டணி இருக்கிறார் என்று அந்நிய மக்கள் கேட்கிறார்கள். எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்று என்னிடம் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் நாம் உணர்ந்து போன பாதை சரியான பாதைக்கு நான் போட்ட அந்த பாதையை விட்டு தவறி வேறு பாதைக்கு சென்றுவிட்டோம் என்று அந்த முடிவுக்கு வந்து இன்றைக்கு திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம், வேறு எந்த கட்சியும் வேண்டாம், மற்றாவை வந்த கட்சி தனித்து நிற்கும். தனித்த அடையாளங்களோடு 1952 வந்த அந்த வேகம், அந்த உணர்வு, அந்த சமுதாய உணர்வு இன்றைக்கு இளைஞர் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஜூன் 27 நாம் எடுத்த பொதுக்குழுவில் சென்னையில் பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம். அந்த வகையில் இந்த வன்னிய சமுதாயம், ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாலே, என் பின்னாலே வருகின்ற காலம் இப்பொழுது கணிந்திருக்கிறது. இனி மற்ற கட்சிகளிலே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை இல்லை. இனி எந்த கட்சிகளிலும் வன்னியர்களுக்கு தேவையில்லை. அதற்கு நியாயமும் இல்லை. ஏனென்றால் இந்த காரணத்திற்காக இந்த கட்சியை நான் இருக்கிறேன். இந்த கட்சி இந்த சமுதாயத்தை வாழ வைத்தது, அல்லது இன்றைக்கு வாழ வைக்கும், அல்லது இதிலே இந்த கட்சி இந்த வன்னியனை ஒரு 10 நாளாவது தமிழ்நாட்டை ஆள வைக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த 100 ஆண்டு காலமானாலும் அவர்கள் சொல்ல மாட்டார். அந்த வகையில இன்றைக்கு ஒரு பெரிய சமுதாயம், ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயம் மட்டுமில்லை, இதுபோல இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் ஒன்றிணைந்தது அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் என்ற முழக்கம் இனி ஈடுபடும். அதற்கு தமிழக மக்கள் வரவேற்பார்கள். ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த திராவிட கட்சிகளாலும் திராவிட இயக்கங்களால் தமிழ்நாடு சீரழிந்தது இன்றைக்கு தமிழகம் உணர்கிறது. அதை உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாலே அணிவதற்கு தமிழகம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனாலே இந்த முடிவு எடுத்தோம். இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழகத்தில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வணிகர்களும் இனி உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வேறு கட்சி தேவையில்லை, வேறு கட்சி தேவையே. அதனால வேறு கட்சியை அஞ்சு பதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இந்த கட்சியிலே உங்களுக்கு எல்லா பதவிகளும் காத்திருக்கின்றன. அதனால ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் 18
15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இருக்கின்ற இளைஞர்களும் அதற்கு மேற்பட்டிருக்கின்ற பெரியவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் ஆதரிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் விநாயகர் வரும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியில் தேவை, வன்னியர் சங்க கொடியில் தேவை, எங்கள் ஊரிலே கொடி கரெக்ட தேவையில்லை. எல்லா கொடியையும் நாங்கள் ஏற்றி பார்த்து விட்டோம். ஆனால் வன்னியர் வாழ்ந்த பாடவில்லை. வன்னியருக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. அதனாலே இதை இந்த சமூகம் உணர வேண்டும், இளைஞர்கள் உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த கட்சியை முழுமையாக இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இளைஞர்களை நாம் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இளம்பெண்களை நாம் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம்பெண்ணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையை உயர்த்தி செல்கிறது. அக்கினி குண்டம் படித்த வன்னியர் சங்க கொள்கையை உயர்த்தி செல்கிறது. இது உங்களை உயர்த்தும், இந்த சமுதாயத்தை உயர்த்தும். இதை தவிர நேரத்தை அந்த கொள்கை உங்களை உயர்த்தாது, மாறாக உங்களை சீரழிக்கும், சின்னாக உங்களை குடிகாரமாக்கும், பண்பாடு இல்லாமலாக மாற்றும், நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கும், நம்முடைய மரபுகளை விதவிருக்கும். அதனால மற்றவையெல்லாம் இனி தேவையில்லை என்ற எண்ணத்திலெல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று இளைஞர்களை நேரத்திலே கேட்டுக்கொள்வதே. அந்த வகையில் நீ யாருக்கு ஒரு இளைஞனை கேட்டால் நான் வந்தேன், நீ எந்த கட்சி என்று கேட்டால் இது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன். இதுக்கு முன்னால் எந்த கட்சியில் இருந்தார்? முன்னாலே இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன். என் நண்பர்கள், என் சக நண்பர்கள், என் ஊர்களுக்கு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எங்கள் ஊரிலே பாட்டாளி மக்கள் கட்சி கொடிதான் பறக்கிறது, வன்னியர் கொடிதான் பறக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த கட்சியினுடைய கொடிகளை கட்டத்தில் இல்லாமல் நாம் இறக்கிவிடுகிறோம் என்று சொல்லுகின்ற நிலைமையை ஒவ்வொரு வன்னிய இளைஞனும் வன்னிய இளம்பெண்களும் பெரியவர்களும் மகளிரும் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன். அதைத்தான் இந்த திருமணத்திலே என்னுடைய கருத்தாக உங்களுக்கு சொல்லி மணமக்கள் எல்லாரும் வளம் பெற்று நீடூழி வாழ்க்கை கிடைக்கிறது. நன்றியுரை கடலூர் மாவட்ட மூத்த நிர்வாகி அண்ணன் பா சண்முகத்தினுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைக்கிற கருணையப்பாடி மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இளம்பெயர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கடலூர் நகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இங்க இருக்க ரைட் நான் எடுத்துக்கலாம் ரைட் கூட தம்பி தானா ஏய் கொடை வாய்ப்பா
Thank you.